எங்கடி போனா அவ? என்னம்மா சொல்றீங்க? அங்க பாரு. இசை எப்படி இருக்கா? ஆமா ஆமா. இப்ப போய் பயமாட்டுவோமா? அவ பயந்து கீழே குதிச்சிருவான்ல. ஐயோ, அது கொலை கேஸ் ஆயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவ உள்ள வரட்டும், அதுக்கப்புறம் பயமுறுத்தும். அது வரைக்கும் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். சரியா? ஏய் சீதா, ஐயோ, சீக்கிரம் சின்ன பயமா இருக்காதா? மேல போய் பார்க்கலாம் வா. அத்தா 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 அங்க பாருங்க, அங்க பாருங்க அத்தா, அங்க பாருங்க வெள்ளை துணி. என்னடி பண்ண போறாங்க? உள்ளதா இருக்கா அத்தா? துணி மாட்டி இருக்கு பாருங்க. இதே ட்ரெஸ் தான், இதே ட்ரெஸ் தான். இந்த ரூம்ல பேய் இருக்கு, பேய் இருக்கு. ஆமா ட்ரெஸ்ஸா? ஆமா அத்தா, இதே ட்ரெஸ்ல தான் வந்துச்சு. சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். அத்தா துணி இப்ப காணும் பாருங்க. அத்தா வேணா அத்தா, திடீர்னு பின்னாடி வந்து கழுத்தை பிடிச்சிட போகுது. அதெல்லாம் பிடிக்காது, கதவு மூடுறா. வெளில ஓடிட போகுது. மூடுறா. ஐயோ டேய், என் கூட வர. எங்க போயிருக்கோம்? சோத்துல மறைஞ்சிருச்சோ? டேய் டேய், அது பேய் இல்லடா, திருட்டு பசங்க. என்னத்தா சொல்றீங்க? சொல்றது கேளு. அவங்க பேய் விஷம் போட்டு திருட வந்திருக்காங்க. சரியா? வா வா, பெட்ஷீட் எடு. அத்தா எதுக்கு? டேய், எல்லாத்துக்கும் கேள்வி கேப்பியா? போட்டேனா? பெட்ஷீட் எடு. என்றா? சரி அத்தா. டேய், நான் பண்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. சரியா? வா. அத்தா மூடுமா? மூடிடு ஃபுல்லா. அத்தா 1 2 ரெடி. என்ன பண்றீங்க? ஏங்க உங்க ரூமுக்கு திருட வந்திருக்காங்க. இவனா? போதும் போதும், செத்துற போறான். பெட்ஷீட் எடுங்க, முகத்தை பார்க்கலாம். ஐயோ, ஏய் சாம், நீயா? என்ன பேபி இப்படி அடிச்சிட்ட? சாரி சாமி, நீ தெரியாம அடிச்சிட்டேன். சாரி. நான் பணம் கொடுக்கலன்னு சொந்த வீட்ல இப்படி திருட வரீங்களா? இல்ல, நாங்க உன்னை பயமுறுத்த வந்தோம். ஓஹோ. ஓ, அதனாலதான் நீ அவன் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணியா? நீ படிச்சவ தானக்கா, ஏன் இவ்ளோ பழசாவே இருக்க? ஓ, இதெல்லாம் இப்ப படிச்சவங்க பக்குவத்துல வந்துச்சா? இப்ப நீ என்ன சொல்ற? நான் யார்கிட்டயும் பழக கூடாதா? அப்படி சொல்ல நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. யார் கூட பழகுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிச்சு பழகணும். ஓ, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறத இதெல்லாம் செய்யணும். எதுக்கு யோசிக்கணும்? அவன் என்ன திருடனா இல்ல பொறுக்கியா? தேனே, உனக்கு அனுபவம் பத்தாது. எனக்கு அனுபவம் பத்தாது, நீ பெரிய அனுபவசாலி. எதுக்கு எடுத்தாலும் நொய்யு நொய்யுன்னு ஏதாவது பேசி சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. நீயும் வாழ மாட்ட, என்னையும் வாழ விட மாட்ட. எதுக்கு நீ இப்ப கத்துற? யார்கிட்ட பழகுறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா பழகணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நான் ஒன்னும் குழந்தை ஒண்ணும் இல்ல. என்ன தமிழ் இப்படி பேசிட்டு போறா? இவளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. நாம சொல்ற எதையுமே இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. நாம கொஞ்சம் கவனமா கண்காணிக்கணுமா? பாத்துக்கலாம். சரி, இசைக்கு மருந்து வாங்கிட்டீங்களா? ஐயோ, நான் மறந்துட்டேன்டி. வாங்க போனோம். தேனு, அம்மா கூட போய் இசைக்கு மருந்து வாங்கிட்டு வா. எனக்கு அசைன்மெண்ட்லாம் இருக்கு. தமிழ் விடு, நானும் இசையும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நான் ஜனமா கூட போகணும். மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. இல்லனா நானும் கூட வந்திருப்பேன். பரவாயில்ல தமிழ், வேலைதான் முக்கியம். நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாத்துக்கோ. பாய் இசை. பாய்க்கா. இசை குட்டி, நம்ம கடைக்கு போலாமா?
ஆ? வா. வா தமிழ். வாங்க ஜனம்மா. வணக்கம் சார். ஏன் சார் வாசல் வரைக்கும் வரணுமா? எவ்வளவு பெரிய விஐபி, என் வீடு தேடி வந்திருக்கீங்க. உங்களை வாசல் வரைக்கும் வந்து வரவேற்கிறதாமா எனக்கு மரியாதை. இவங்க இவங்க தமிழ். என் கம்பெனில எனக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்காங்க. ஓ சரி, நல்லது. வணக்கம் சார். வாங்கம்மா, உள்ள வாங்க. வா. வாங்கம்மா, உட்காருங்கம்மா. தேங்க்யூ. மேம் கொடுங்க. இந்தாங்க சார். கொடுங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேம்மா. உங்ககிட்ட இருந்து இதுவரைக்கும் தப்பான எந்த அப்ரோச்சும் வந்ததில்லை. இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. நான் சிஎம் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு உடனே அப்ரூவல் வாங்கி கொடுக்கறேன். ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அப்ப நாங்க கிளம்புறோம். சாப்பிட்டு போங்க ஜனகாம்பாள். பரவாயில்ல சார், இன்னொரு நாள் சாப்பிடுறேன். நிறைய மீட்டிங். சரிம்மா, நான் வரேன். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வாங்க.